ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அருமையான தேவ பிள்ளைகளே, புதிய நாள் புதிய நம்பிக்கை தின தியானத்தின் மூலமாய் இந்த நாளில் கூட உங்களை சந்திப்பதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். அல்லேலூயா. இன்றைக்கு கூட கர்த்தர் நமக்கு கொடுக்கிற வார்த்தை என்ன? 2 தீமோத்தேயுவின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 1வது வசனத்தை கூட வாசிக்க கேட்போம். ஆதலால் என் குமாரனே, நீ கிறிஸ்து இயேசுவினுள்ள கிருபையின் பலப்படு. ஹல்லேலூயா. அப்போஸ்தலனாகிய பவுல் தீமோத்தேயுவை பார்த்து என் குமாரனே என்று சொல்லுகிறார். ஆமென். சொல்லி என்ன சொல்றாருன்னா, ஒரு ஆலோசனை கொடுக்கிறாரு. கிறிஸ்து இயேசுவிலுள்ள கிருபையில பலப்படு. ஆமென். நீ நல்ல ஒரு போர்ச்சேவகனா இருக்கணும்னா நீ ஒவ்வொரு நாளும் பலப்பட வேண்டும் என்று இங்க அப்போஸ்தலனாகிய பவுல் தீமோத்தேயுக்கு சொல்லுகிறத நான் பார்க்கிறோம். தேவப்பிள்ளையில நம்ம கிறிஸ்து இயேசுள்ள கிருபையில பலப்பட வேண்டும். ஆமென். கிருபை நிறைந்தவர் தான் அவர். கிருபை தான் இயேசு, இயேசு தான் கிருபை. அப்போ இயேசுக்குள்ள அவருடைய கிருபையில பலப்பட வேண்டும் என்று இங்க பவுல் சொல்லுகிறத நான் பார்க்கிறோம். ஏன்னா வேதத்தில் வாசிக்கிற புலவர் 3:22-23 வாசனைப்பீங்கன்னா, நாம் நிற்பதும் நிர்மூலம் ஆகாதிருப்பது கர்த்தருடைய சுத்த கிருபை, காலைதோறும் அவர் கிருபைகள் புதுசா இருக்கிறன்னு சொல்லப்பட்டிருக்கு. தேவப்பிள்ளையில அப்போ ஒவ்வொரு நாளும் அவர் கிருபை தான் நம்மளை தாங்குகிறது, அவர் கிருபை தான் நம்மளை நடத்துகிறது. ஆமென். தேவப்பிள்ளையில் அந்த கிருபையை நாம் சார்ந்து கொள்ள வேண்டும். அந்த கிருபையை பெற்றுக்கொள்வது மாத்திரம் இல்லாமல் அந்த கிருபையில பலப்பட வேண்டும் என்று இங்க சொல்லுகிறத நாம் அறிந்திருக்கிறோம். இந்த கிருபையை ஒவ்வொரு நாளும் நாம் பெற்றுக்கொள்ள வேண்டுவது அவசியமா இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். சங்கீதத்தின் புஸ்தகம் 63ஆம் சங்கீதம் 3வது வசனம் கூட வாசிப்பீங்கன்னா, அங்க சங்கீதக்காரன் இப்படியா சொல்லுகிறார், வாசிக்க கேட்போம். ஜீவனை பார்க்கிலும் உமது கிருபை நல்லது, என் உதடுகள் உம்மை துதிக்கும். ஆமென். ஜீவனை பார்க்கிலும் இந்த கிருபை நல்லதா? தேவப்பிள்ளையில அப்ப பாருங்க, அது ஜீவனுடன் மேன்மையானது கிருபை. நான் ஜீவிக்கணும்னா, நான் உயிரோடு இருக்கிறேனாக்கா, நான் கிறிஸ்துவுக்குள்ள என் ஆவிக்குரிய வாழ்க்கையில நிலைத்திருக்க வேண்டுமெனா அந்த கிருபை மிக மிக அவசியமா இருக்கிறது. அதனால தான் எங்க சங்கீதக்காரன் சொல்லுறா, ஜீவனை பார்க்கல உங்க கிருபை நல்லது என்று. தேவப்பிள்ளையில அந்த கிருபையில நீங்களும் ஒவ்வொரு நாளும் பலப்பட வேண்டியது அவசியமா இருக்குது. அந்த கிருபையை நீங்களும் பெற்றுக்கொள்ள வேண்டியது அவசியமா இருக்கிறது. அல்லேலூயா. வேதத்தில் வாசிக்கிறோம். சங்கீதத்தின் புஸ்தகம் 32ஆம் சங்கீதம் 10வது வசனத்தை கூட நீங்க வாசிக்கும் போது அங்க சங்கீதக்காரன் இப்படியா சொல்லுகிறா, வாசிக்க கேட்போம். துன்மார்க்கனுக்கு அநேக வேதனைகள் உண்டு, கர்த்தரை நம்பி இருக்கிறவனையோ கிருபை சூழ்ந்து கொள்ளும். ஆமென், ஆமென். கர்த்தரை நம்பி இருக்கக்கூடிய கிருபை சூழ்ந்து கொள்ளும். நீங்க கிருபையில பலப்பட வேண்டுமானா அந்த கிருபை உங்களை சூழ்ந்து இருக்கும்போது நீங்க கிருபையில பலப்படுவீங்க. அப்போ நான் கிருபையில் பலப்பட்டு கிருபையை சூழ்ந்து கொண்டு இருக்க வேண்டுமானா நான் கர்த்தரை நம்பி இருக்கணும். நீங்கள் நம்புங்க. தேவப்பிள்ளையில எல்லா சூழ்நிலையிலும் ஆண்டரை நம்புங்க, ஆண்டரை விசுவாசிங்க. ஒவ்வொரு நாளும் கிருபை மேலே கிருபை நீங்கள் பெற்றுக்கொள்வீங்க. 2 கொரிந்தியர் புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 9வது வசனம் வாசிக்கும் போது அங்கே அழகான ஒரு சம்பவத்தை நான் பார்க்கிறோம். வாசிக்க கேட்போம். அதற்கு அவர், என் கிருபை உனக்கு போதும், பலவீனத்தில் என் பலன் பூரணமாய் விளங்கும் என்றார். பாருங்க, எங்க அப்போஸ்தலனாகிய பவுல் தனக்கு கொடுத்த இந்த முள்ள குறித்து ஆண்டவரில் 3 முறை விண்ணப்பம் பண்ணுவார். ஆனால் 3 முறை விண்ணப்பம் பண்ணி ஆண்டவர் என்ன தெரியுமா சொல்லுவார்? என் கிருபை உனக்கு போதும், உன் பலவீனத்தில் என் பலன் பூர்ணமாக விளங்குன்னு சொல்லுகிறார். தேவப்பிள்ளையில அந்த கிருபை இருந்துச்சுன்னா போதும், அது எப்படிப்பட்ட முள் இருந்தாலும் எப்படிப்பட்ட வேதனைக்குரிய காரியம் இருந்தாலும் அது உங்களை பாதிக்காது. ஹல்லேலூயா. அந்த கிருபை பவுலுக்கு ஏராளமான இருந்தனால தான் அவர் பவுல் சொல்வார், நான் ஓட்டத்தை ஜெயமுட முடித்தேன் என்று. எவ்வளோ முள் இருந்துச்சு, ஆனால் முள்ளெல்லாம் பெருசாகவே தெரியல. அவர் ஜெயமாய் ஓட்டத்தை முடிக்கிறார். உங்கள் வாழ்க்கையிலும் கூட ஒவ்வொரு நாளும் அந்த கிருபையில் நீங்கள் பலப்படுவீங்கன்னா அந்த கிருபங்களை நடத்தும், அந்த கிருபங்களை பாதுகாக்கும், அந்த கிருபை உங்களை ஜெயமாய் முடிக்க வைக்கும். அந்த கிருபை உங்களுக்கு வேறு எல்லா நன்மைகளும் கொடுத்து உங்களை ஆசீர்வதிக்கும். அந்த கிருபையில் இன்றைக்கு நாம் பலப்படுவோம். கர்த்தர் நம்மளோடு கூட இருக்கிறார். ஜெபம் பண்ணலாம். அன்பு தகப்பனே, உமக்கு நன்றி சொல்லும்போது துதிக்கிறோம். ஸ்தோத்திரப்பா. ஆண்டவரே, அன்னைக்கு தீமோத்தேயுக்கு பார்த்து பவுல் சொன்னது போல கிருபையில் கிறிஸ்து இயேசுல கிருபையில் பலப்படுன்னு சொன்னது போல ஆண்டவரே எங்களையும் பலப்படுத்துங்கப்பா. இந்த நாளுக்கு இந்த கிருபையினால முடிசூட்டுவீராக. ஜீவனை பார்க்கலாம் கிருபை நல்லதல்லவா? அந்த கிருபையினால எங்களை தாங்குங்க, எங்களை சுமந்து தப்புவிக்கும்படியாக ஜெபிக்கிறோம். இந்த நாள் முழுதும் கரம் எடுத்து நடத்தும் உங்கள் தெய்வீக பாதுகாப்பு ஒப்பு கொடுக்குறேன். இயேசுவின் மூலம் ஜெபங்களும் பிதாவே, ஆமென். தைரியமாக போங்க, கிருபை இருக்கு. காட் பிளஸ் யூ.